Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 application of matrix and determinant example 1.10 பார்க்கலாம். If A ஒரு matrix கொடுத்திருக்காங்க, find x and y such that a square plus xa plus yi2 equal to 0 2. Hence find A inverse கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து find x and y கண்டுபிடிக்கணும் இந்த ஈக்குவேஷனில். ஓகேவா? எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஏ மட்டும்ன்ற மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அதுதான் இந்த எலமெண்ட். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு அதாவது ஏ. ஓகேவா? அதுக்கடுத்து ப்ளஸ் ஒய் இன்ட்டு I2ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2 ஃபார் ஆர்டர் 2. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து இது எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து 0 2ன்றது 0 மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 2 அதனால் வந்து நம்ம 0 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணோம்னா அதாவது மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? எல்லாமே ஆடில் இருக்க ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணோன்னா ஆட் பண்ணுறதுனா ஃபஸ்ட் எலமெண்ட் இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் மூணுத்தையும் ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வரும். ஓகேவா? ஸோ 22 + 4x + y. ஓகேவா? அதே மாதிரி 27 + 3x எக்ஸும் ஒய்யும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? 3x + 0. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 18 + 2x + 0 அதுதான் இது. அதே மாதிரி 31 + 5x + y. ஓகேவா? இந்த 0 மேட்ரிக்ஸ் அப்படியே வரும். நெக்ஸ்ட் we get அதாவது என்னென்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மேட்ரிக்ஸில் இதுவும் ஈக்குவல், ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இதுவும் ஈக்குவலும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 22 + 4x + y = 0 அதே மாதிரி 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இதில் எது வந்து XY ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2லேயும் கண்டுபிடிக்கலாம் 3லேயும் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து 3 வச்சு ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து அதாவது ஈக்குவேஷன் 3லேயும் கண்டுபிடிக்கலாம் ஈக்குவேஷன் 1லேயும் கண்டுபிடிக்கலாம். நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? நார்மலாக இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் அதாவது நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொன்னாங்கள்ல. ஸோ அதில் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். அதனோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து இங்கே ஏவே கிடையாது. அதனால் என்ன பண்ணணும், த்ரூ அவுட் இந்த ஈக்குவேஷனை அதாவது இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட் ஏவால் டிவைட் பண்ணுறோம். ஏவால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ த்ரூ அவுட் ஏஆல் இது பண்ணும்போது இங்கே ஏவால் டிவைட் பண்ணும்போது ஏ மைனஸ் இங்கே வந்து 9a இருக்குல்ல. ஸோ ஏவும் கேன்சல் பண்ணோம்னா அதாவது ஏ டிவைடட் பை ஏ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? I2 ப்ளஸ் இதாவது இது பண்ணும்போது ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும் = 0 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 14 ஏ இன்வெர்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ வந்து இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும் வருது. ஓகேவா? ஸோ ஏ இன்வெர்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இது 14 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் ஆகும். ஓகேவா? ஸோ 1/14 × 9 I2ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ் தெரியும். ஏ வந்து மேட்ரிக்ஸ் அந்த இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த 9 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? 9 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், நார்மல் மேட்ரிக்ஸ் மைனஸ் பண்ணணும், மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன். ஸோ ஓகேவா? ஏ இன்வெர்ஸ் = 1/14 அதாவது 9 - 4 வந்து 5 0 - 3 - 3 0 - 2 9 - 5 வந்து 4 சாரி இது 4 வரும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.